அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பான வழக்கில் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? லாவண்யா, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும், திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள ஆக்கிரமிப்பில் அகற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலையில் அந்த சிக்கந்தர் தர்காவில் அதன் வழிபாட்டு உரிமையை பழமை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் இந்து அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசின் தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில், அதாவது திருப்பரங்குன்றம் மலையின் ஒரு பகுதியில் ஆயில் பெயிண்டால் அடிக்கப்பட்டுள்ளது, அங்கு சிறு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த மலையை தொல்லியல் துறை சார்பில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இதற்காக நாங்கள் விமான போக்குவரத்து துறையிடம் அனுமதி பெற்றுள்ளோம். ஆனால் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கோரினோம். ஆனால் அவர்கள் அனுமதி மறுத்து விட்டனர். எனவே ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். அதைத் தொடர்ந்து இடையீட்டு மனுதாரர் வாதிடுகையில் உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தர்காவில் வழக்கம் போல் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரிய பலியிடக்கூடாது என தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தற்பொழுது இந்த மனுக்கள் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது, அனைத்து தரப்பினரும் அதாவது தர்கா, இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் மனுதாரர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யுங்கள். மேலும் வருகிற 24ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.